நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சைவத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, சைவத்தில் மட்டும்தான் அரசனும் உண்டு, ஆண்டியும் உண்டு, வேடுவனும் உண்டு. ஏன் கல்லெறிய வந்த சாக்கியனை கூட 63 நாயன்மார்களுள் ஒருவராக நாம் போற்றுகிறோம் என்று சொன்னால், இன்றெல்லாம் நாம் சொல்லக்கூடிய இன்க்ளூசிவிட்டி என்று சொல்கிறோமே, அதனை அன்றைய காலத்திலேயே சைவம்தான் பின்பற்றி இருக்கிறது. பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரினுடைய சிறந்த மாணவர் அப்படின்னா நம்ம வாசுப மாணிக்கனார் அவர்களை சொல்லலாம். வாசுப மாணிக்கனார் என்ன பாடுவார் தெரியுமா? நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாரும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பும் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டும் அம்மா என்று பாடுவார் வாசுப மாணிக்கனார். அதாவது என்னன்னா, தன்னையே பிறருக்கு உழைக்கவே, தான் முழுவதுமாக பிறருக்கு உழைக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடோடு வாழ்ந்தவர் வாசுப மாணிக்கனார். ஊருக்கு 4 பேர் நல்லவங்க இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேரு தான் நாராயணன் செட்டியார், ராமசாமி செட்டியார், லக்ஷ்மணன் செட்டியார், சுப்பையா செட்டியார். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு 4 பக்கமும் நல்லது செஞ்சவங்க. மூணா பானா மூணா குடும்பம் இல்லைன்னா கொப்பனாபட்டியே இல்லைன்னா. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. அடுத்ததாக சிறப்புரையாற்றவிருக்கும் இவர் மதுரை லேடி டோக் கல்லூரியின் MSW முதலாண்டு படித்து வருவோர். அதிக மதிப்பெண்கள் எடுக்கும் சிறந்த மாணவி, சிறந்த பேச்சாளர், பட்டிமன்றம், கவியரங்கம் என பல மேடைகள் கண்டவர், சிறந்த தொகுப்பாளினியும் கூட. விகடன் பத்திரிகையின் மாணவ பத்திரிகையாளர், திருச்சி செம்மொழி மற்றும் திருக்குறள் கருத்தரங்கில் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றவர். சைவமும் நகரத்தாரும் என்ற தலைப்பில் 25 மணித்துளிகள் பேச உள்ளார். உங்கள் கரகோஷத்துடன் செல்வி சொர்ணமீனா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்ய திருமதி சுசிலா செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தை இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யிலை கண்ட உண்மை. அவையிலே வீற்றிருக்கின்ற நல்லாசிரியர் விருது பெற்ற ஐயா ஜெயங்கொண்டான் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மலர்விழி பழனியப்பன் ஆட்சி அவர்களே, மேனா பானா மூனா குடும்பத்தார்களே, பெரியோர்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அடியேனின் அன்பான வணக்கம். இன்றைய தலைப்பு நகரத்தாரும் சைவமும் என்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. இன்றைய தினத்தில் நகரத்தாரும் சைவமும் என்று நாம் ஏன் பேச வேண்டும் அப்படின்னு கேட்டா, சைவத்திற்கு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உயிர் கொல்லாமை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. திருவள்ளுவர் சொல்லுவார், அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்பார் திருவள்ளுவர். அதற்கேற்ப சைவ சமயம் உயிர் கொல்லாமை என்கின்ற தத்துவத்தினை தொடர்ந்து செய்து வருகிறது. அதே சமயம் சைவத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, சைவத்தில் மட்டும்தான் அரசனும் உண்டு, ஆண்டியும் உண்டு, வேடுவனும் உண்டு. ஏன் கல்லெறிய வந்த சாக்கியனை கூட 63 நாயன்மார்களுள் ஒருவராக நாம் போற்றுகிறோம் என்று சொன்னால், இன்றெல்லாம் நாம் சொல்லக்கூடிய இன்க்ளூசிவிட்டி என்று சொல்கிறோமே, அதனை அன்றைய காலத்திலேயே சைவம்தான் பின்பற்றி இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தினத்தில் சைவமும் நகரத்தாரும் என்று நாம் பேசுகிறோம். அதே சமயம் சைவத்திற்கு இருக்கக்கூடிய கோட்பாடுகளுள் மிக முக்கியமானது என்னவென்றால், ஆண்டவன் வேறு அடியவர் வேறு என்கின்றது கிடையவே கிடையாது. ஆண்டவனும் அடியவனும் ஒன்றுதான். அடியவர்கள் அனைவரையுமே ஆண்டவனுக்கு நிகராக வைத்து பார்க்கக்கூடிய தத்துவம் நிறைந்தது சைவம். அதற்கு உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம்னா, முருகப்பெருமான்
வேல் வழிபாடு அப்படிங்கிறது செட்டிய வீட்டில் எப்பொழுதுமே ஒரு படப்புன்னு வந்தால் கூட நம்ம மகேஸ்வர பூசைன்னு வச்சு வேல் பூசை செஞ்சு தான் ஆரம்பிக்கிறோம். அப்படி வரும் பொழுது ஏன் நாம் வேல் வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால், வேல் என்பது ஞானத்தினுடைய வடிவமானது. ஞானம் எப்படி இருக்க வேண்டும்? ஞானம் கூர்மையாக இருக்க வேண்டும், சற்று விலாசமாக இருக்க வேண்டும், கருத்துகள் ஆழமாக இருக்க வேண்டும். இந்த மூன்றினையும் ஒருங்கிணைத்ததுதான் வேல் என்கின்ற வடிவம். அதனால்தான் ஞானத்தின் வடிவமான முருகப்பெருமானை நாம் வணங்கி வருகிறோம். முருகப்பெருமானுக்கு எல்லாமே தெரியும். நமக்கு இருக்கிற என்ன குறை நமக்கு இருந்தாலும் அதற்கான பதில் முருகப்பெருமான்கிட்ட கிடைக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஔவை கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஔவையே, இந்த உலகத்துல மிகவும் பெரியது எது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ஔவை என்ன சொன்னா தெரியுமா? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ அரவினுக்கு ஒருதலை பாரம். அப்ப முருகன் கேட்கிறார், அப்ப அரவம் பாம்பு தான் இந்த உலகத்திலேயே மிகவும் பெரியதா அப்படின்னு. அதற்கு ஔவை அடுத்து சொல்றா, அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம். இப்ப நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியுது? இறைவன் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் பெரியவன். அப்பதான் முருகப்பெருமான் கிட்ட ஔவை சொல்கிறா, இல்ல இல்ல, அடுத்த வரிய கேளு, இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் அப்படின்னு சொல்கிற. அதாவது என்னன்னா, இறைவனை வணங்கக்கூடிய தொண்டர்களினுடைய உள்ளம்தான் இந்த உலகத்திலேயே பெரியது. அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கெல்லாம் நல்ல வழிக்காக பழனிமலைக்கும் தேனிமலைக்கும் மடத்தினை கட்டி கொடுத்த இந்த மூனா இல்லத்திலே சைவமும் நகரத்தாரும் என்று இன்றைய தினத்திலே பேசுவதுங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். சைவத்தை நகரத்தார்கள் வளர்த்தார்கள் என்று சொன்னால் எப்படி வளர்த்தார்கள்? பாரதியார் சொல்லுவார், இன்னருங் கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்தன் சுனைகள் அமைத்தல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொல்லுவார் பாரதியார். அதாவது ஏதோ ஒரு ஏழைக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறது மட்டுமே மிகச் சிறந்த ஒரு செயலாக இருக்க முடியும் என்று சொன்னவர் பாரதியார். அதற்கு இணங்க நம்முடைய நகரத்தார்கள் சைவத்தினை கல்வி சேவையின் வாயிலாகத்தான் செய்தார்கள். அதே சமயத்தில் கொப்பனாப்பட்டி மூனா இல்லமும் கல்விக்காக மிகப்பெரிய சேவைகளை செய்திருக்கிறார்கள். முன்பாக வரவேற்புரை கூறியவர்களும் வாழ்த்துறை வணங்கியவர்களும் சொன்னார்கள். அதுபோல கல்வி சேவையில் மிகவும் சிறந்த நிலையில் இருந்தவர்கள் நீங்கள் என்று சொன்னால், இன்றைய தினத்தில் நீங்கள் அனைவரும் இதனை நினைத்து பெருமைப்பட வேண்டும். சரி, நகரத்தார்கள் சைவத்தை வளர்க்க கல்வி சேவை செய்தார்கள் என்று சொன்னால், அதற்கு அடையாளமாக இன்று இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், தியாகராசர் கல்லூரி, மேலை சிவபுரி சன்மார்க்க சபை அப்படின்னு நாம சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் மிக முக்கியமானது மேலை சிவபுரி சன்மார்க்க சபை. ஏன் மேலை சிவபுரி சன்மார்க்க சபை முக்கியமானது அப்படின்னு கேட்டோம்னா, 1909ஆம் ஆண்டு சித்திரை திங்கள் 31ஆம் நாள் மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தொடங்கப்பெறுகிறது. துவங்கிய நாளிலிருந்து மேலை சிவபுரி சன்மார்க்க சபை துவங்கிய நாளிலிருந்து தன்னையே சபைக்காக அர்ப்பணித்தவர் யார் என்று சொன்னால், மகிபாலன்பட்டி பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள். இன்றைய நாளினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்களினுடைய 143வது பிறந்த தினம் இன்றுதான். அன்றைய தினத்தில் அவர்களை பற்றி நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதுதான் சைவமும் நகரத்தாரும் என்பதற்கான மிகச்சிறந்த சான்று என்று சொல்லலாம். 1909இல் ஆரம்பிக்கப்பட்ட சன்மார்க்க சபை 1910ஆம் ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டே தமிழினை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும், அதாவது உயர்தனி செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எடுத்து பல வருட போராட்டங்களுக்கு பிறகு 2004இல் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால், அதற்கு பண்டிதமணி கதிரேசன் செட்டியாராலும் மேலை சிவபுரி சன்மார்க்க சபையினாலும் மட்டுமே அது செய்யப்பட்டது. பொதுவாகவே பணிவுக்கு உதாரணமாக நாம் நகரத்தார்களை சொல்லுவார்கள். அதனாலதான் நம்மளுடைய வீடுகளினுடைய அறை எப்போதுமே நம்ம குனிஞ்சு போற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். அதான் பணிவுக்கு உதாரணம் நகரத்தார்கள். அது நம்மளுடைய கட்டிடங்கள்லயே தெரியக்கூடிய ஒரு விஷயம்.
ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா பணிவுக்கு உதாரணமாக ஒருத்தரை சொல்லணும்னு கேட்டால் நான் பண்டிதமணி ஐயாவை தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் பண்டிதமணி ஐயாவை எல்லாருமே சொல்லுவாங்க அவர்தான் சபையை வளர்த்தார் அப்படி. ஆனால் பண்டிதமணி ஐயா சொல்வார்களாம், அனைவரும் சொல்கிறார்கள் நான் தான் சன்மார்க்க சபையை வளர்த்தேன் என்று, ஆனால் சபைதான் என்னை வளர்த்தது என்று பணிவன்புடன் இருப்பவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள். அதே போல இன்னைக்கு காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கல்வி உதவி செஞ்சுட்டு சின்ன சின்ன அன்னதானங்கள் செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரீல்ஸ் போட்டு பெருமைப்படக்கூடியவர்களுடைய மத்தியில் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் போன்றவர்களை பணிவானவர்களை நாம் போற்ற வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரினுடைய சிறந்த மாணவர் அப்படின்னா நம்ம வாசுப மாணிக்கனார் அவர்களை சொல்லலாம். வாசுப மாணிக்கனார் என்ன பாடுவார் தெரியுமா? நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாரும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பும் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டும் அம்மா என்று பாடுவார் வாசுப மாணிக்கனார். அதாவது என்னன்னா, தன்னையே பிறருக்கு உழைக்கவே தான் முழுவதுமாக பிறருக்கு உழைக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடோடு வாழ்ந்தவர் வாசுப மாணிக்கனார். சரி, இதெல்லாம் நாம சொல்றோம். இதற்கும் சைவத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேலை சிவபுரி சன்மார்க்க சபைக்கு கீழே இருக்கக்கூடிய மழலையர் பள்ளியாகட்டும், உயர்நிலை பள்ளியாகட்டும், செந்தமிழ் கல்லூரியாகட்டும், இந்த அனைத்து நிறுவனங்களிலேயுமே தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை இறைவணக்க பாடல் என்ன தெரியுமா? திருநாவுக்கரசர் எழுதிய மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. இந்த பாடல் தான் தொடங்கிய நாளிலிருந்து இன்னைக்கு வரையும் இறைவணக்க பாடல். திருநாவுக்கரசரோட பாட்டை காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் படித்ததனாலோ என்னவோ இன்றளவும் கணேசர் செந்தமிழ் கல்லூரியிலிருந்து வெளிவந்த மாணவர்கள் பலரும் துறை முதல்வர்களாகவும் வைஸ் சான்சலர்ஸாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சன்மார்க்க சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம். அதே போல தியாகராசர் கல்லூரி எல்லாருக்குமே தெரியும். மதுரையில் தியாகராசர் கலை அறிவியல் கல்லூரி, தியாகராசர் பொறியியல் கல்லூரி, தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் TSM அப்படின்னு சொல்லுவாங்க, மேலாண்மை கல்லூரி. இந்த மூன்றுமே இருக்கின்றது. இதிலே தியாகராசர் கலை அறிவியல் கல்லூரியில் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை இலவச சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் செய்வதை தொடர்ச்சியாக செய்பவர்கள் நகரத்தார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக நாம் சொல்லலாம். அதே போல அடுத்து நான் சொல்ல போகிற செய்திக்கும் இந்த ஊருக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 1935ஆம் ஆண்டு துவங்க பெற்ற ஒரு கல்லூரி. செட்டிநாட்டிலேயே, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே புலவர் வகுப்பு எடுக்கப்பட்ட ஒரே ஒரு கல்லூரி இருக்கின்றது. அந்த கல்லூரியினை விபுலானந்த அடிகளும் உவே சாமிநாதரும் தொடர்ச்சியாக அந்த கல்லூரியினுடைய மாணவர்களை கண்டு வியந்து பாராட்டி இருக்கிறார்கள். அந்த கல்லூரி எது என்று கேட்டால் அதுதான் கொப்பனாப்பட்டி கலைமகள் கல்லூரி. கொப்பனாப்பட்டி கலைமகள் கல்லூரிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு. தமிழ் என்று சொன்னவுடன் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது ஓலைச்சுவடிகளை எல்லாம் சேர்த்து வைத்து இன்னைக்கு நம்ம கிட்ட அத்தனை காப்பியங்களும் முக்கால்வாசி ஏறத்தாழ 99% இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் உவே சாமிநாதர். அப்பேற்பட்ட உவே சாமிநாதரால் பாராட்ட பெற்ற கல்லூரி கொப்பனாப்பட்டியினுடைய கலைமகள் கல்லூரி. அதே போல செட்டிநாட்டில் ஒரு சொல்லாடல் உண்டு, மாமியார் மருமகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாமியார்னு சொன்னோன்னே அங்கே ஒரு ஆட்சி சிரிக்கிறார். மாமியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மாமியார் இருக்கிறாங்க, மருமகள் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் மருமக கிட்ட தன்னுடைய மகன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கேட்கணும். அப்படின்னா எப்படி கேட்பாங்களாம்மா, அதான் உங்கள் செட்டியார் எங்க அப்படின்னு கேட்கக்கூடாதான். அதே மாதிரி ஏன் மகன் எங்க அப்படின்னும் கேட்கக்கூடாதான். அதனால என்ன பண்ணுவாங்களாம், சின்ன பச்சி எங்கே இருக்காக அப்படின்னு கேட்பாங்களாம். அதாவது இந்த காலத்தில் அது இருக்கான்னு தெரியல, அந்த காலத்தில் இப்படி கேட்பாங்களாம், சின்ன பச்சி எங்கே இருக்காக அப்படின்னு. இந்த சொல்லாடலும் இந்த பழக்க வழக்கங்களும் தன்னுடைய சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம் நம்மகிட்ட இருந்து எங்கே வந்தது அப்படின்னு கேட்டால் கந்த புராணத்திலிருந்து வந்திருக்கு. சரி, கந்த புராணத்தில் எங்கேருந்து வருது அப்படின்னா, முருகன் நான்முகனை சிறையில் அடைச்சிடுறார்.
அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நான்முகன் இல்லைன்னா உலகத்தில் படைப்பு இருக்காது, அதனால நந்தி நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு அழைக்கிறார். நந்தி கூப்பிடுறதுக்காக போகிறாரு. ஆனால் முருகன் வந்து, அதான் முருகன் ரொம்ப கெட்டியானவர், அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அதில் ஸ்ட்ராங்காக நிற்பார். அதனால் அவர் வந்து விடமாட்டேன்ட்டார். அதே மாதிரி நந்தி அனுப்பி தான் வர வைக்கல. சரி நம்மளே போவோம், வேற வழி இல்லைன்னு சிவபெருமானே போகிறார். அப்போ போனப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நந்தினம் பணியால் வந்து உரைத்ததும் கேட்டிலாய், யாமே வந்து உரைத்ததும் கேட்டிலாய், யாமது சுற்றி வந்ததனால் ஐயா. அதாவது தன்னுடைய மகனை ஐயா என்று அழைத்தார் சிவபெருமான். அவரை நாம் அன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் தன்னை விட சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பு தர வேண்டும் அப்படின்றதற்காக ஒரு மாமியாரும் தன்னோட மருமகள்கிட்ட பேசும்போது சின்ன பச்சி எங்க இருக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல இவ்வளோ நேரம் தொண்டு பற்றி பேசியாச்சு, கல்வி சேவை பற்றி பேசியாச்சு, பக்தி பற்றி பேசணும்ல. அப்படி பார்த்தா பக்தியை பற்றி சொல்லும் பொழுது 276 பாடல் பெற்ற திருத்தலங்கள் இருக்கு நாட்டில். அந்த 276 பாடல் பெற்ற திருத்தலங்களில் 150 திருத்தலங்களுக்கு திருப்பணி செய்தவர்கள் நகரத்தார்கள். அதனால்தான் கண்ணதாசன் பாடுவார், வண்ணக்கலை வளர்த்தோம் வரலாறை நாம் சமைத்தோம், என்ன தொலையா எத்தனையோ கோவில்களை கண்ணில் நிறுத்தி கலையோடு காத்து வந்தோம், காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால் காவிரி பூம்பட்டினத்தார் கலை உணர்ச்சி தோன்ற வரும், மாசற்ற பொன்னும் மணிவைர ரத்தினமும் தூசென்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம், பண்டைய தமிழ் மரபை பண்போடு காத்து வந்தோம், காசி விசாலாட்சி கவின்மதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியா எங்கள் மதுரை மொட்டை கோபுரத்தின் அழகும், அண்ணாமலையில் வீற்றிருக்கும் பேரழகும் அத்தனையும் ஆக்கி கொடுத்து அமர்ந்திருந்து காத்தவர்கள் நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் அல்லாமோ அப்படின்னு பாடுவார் கண்ணதாசன். சுருக்கமாக சொல்லணும்னா நகரத்தார்களுக்கு எது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா அதற்கு ஒரு செய்தி சொல்லலாம். காசியிலிருந்து கன்னியாகுமரி வரையும் நகரத்தார்கள் விடுதிகள் கட்டியதோ, ஊரணிகள் கட்டியதோ, தொண்டுகள் செய்ததோ, சேவைகள் செய்ததோ, இவை எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பானதாக நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு சின்ன செய்தி. திருவள்ளுவர் சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னுவார். அதாவது இறைவன் என்பவன் பற்றற்றவன், பற்றற்ற இறைவனாலேயே பற்று கொள்ளப்பட்ட ஒருத்தவர் நகரத்தார்களுள் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டா ஒரு குழந்தை. அந்த குழந்தை என்னன்னா, பொதுவாகவே சொல்லுவாங்க, குழந்தை வந்து விளையாடும் பொழுது எப்படி விளையாடுது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவாங்க, இந்த பாரு இந்த பிள்ளை சிடுன்னு விழுகுது, இந்த பிள்ளை பாரு கலகலன்னு பேசுது, இவங்க அப்பத்தா மாதிரி இருக்கு, இவங்க ஆயா மாதிரி இருக்கு, ஐயா மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்றது உண்டு. அதாவது சின்ன வயசுல எப்படி விளையாடுறாங்க, எப்படி பேசுறாங்க, இது எல்லாத்தையும் வைத்து அவர்களுடைய பண்பினை நம்மளால சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணுமா, மணல்ல வச்சு விளையாடும் போது, மண் விளையாட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மண் விளையாட்டு விளையாடும் பொழுது சிவநாமங்களையே சொல்லி சொல்லி விளையாடுமா. அந்த குழந்தை வளர்ந்து வருது. ஒரு சமயத்துல அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகுது. திருமண வயது வரும் பொழுது திருமணம் ஆகுது. இல்லறம் நல்லா நடத்திட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவருடைய அந்த குழந்தையின் அந்த பெண்மணியினுடைய கணவர் வந்து வேலை பார்க்குற இடத்துல இருந்து 2 மாங்கனிகளை கொடுத்து அனுப்புகிறார். அந்த 2 மாங்கனியை வச்சிருக்கிறாங்க, வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சாதம் வடிச்சாச்சு, மண்டி மசாலெல்லாம் இனிமே தான் வைக்கணும். அந்த சமயத்தில் வீட்டுக்கு ஒரு அடியவர் வருகிறார், சிவனடியார் வருகிறார். அவரை சும்மா அனுப்ப முடியாதுல்ல, ஏன்னா உபசரிக்கிறதுல நம்ம செட்டிய வீட்டு ஆட்சிகளை அடிச்சுக்கவே முடியாது. அதனால அவரை உபசரிச்சாகணும், எதையாவது ஒன்று கொடுக்கணும். ஆனால் இந்த அம்மா இன்னும் சமைக்கல. அதனால இந்த ஆட்சி என்ன பண்ணுறாங்க, அந்த மாம்பழத்தில் கணவன் ஒன்றதானே கேட்பான் அப்படின்னு இன்னொன்று வந்து கொடுத்துட்றாங்க. கணவன் வீட்டுக்கு வரான். சிவனடியார் சாப்பிட்டு போயிட்டார். கணவன் வீட்டுக்கு வரார். வந்தப்போ அந்த செட்டியார் கேட்குறாரு, மாம்பழத்தை நறுக்கி வச்சாச்சு, இந்த ஐயா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ சுவை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு இன்னொரு மாம்பழத்தையும் கேட்கிறார். அப்போ இந்த ஆட்சிக்கு என்ன பண்ணன்னு தெரில. சிவன் கணவன் கொடுத்தது ஆசையாக கொடுத்துருப்பான், மனைவி சாப்பிடுவான்னு கொடுத்துருப்பார். அதை போய் இந்த ஆட்சி சிவனடியார் கொடுத்துருச்சு. சொல்ல முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணியிருக்கு, சிவபெருமானை வேண்டி, ஐயா என் கணவன் கொடுத்த 2 பணத்தில் நான் ஒன்றை வந்து உன்னுடைய அடியாருக்கு தான் கொடுத்தேன், ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணலை தெரியலைன்னு சொல்லி சிவபெருமானை வேண்டு விட்டியும் சிவபெருமானே ஒரு பழத்தை வந்து காட்சி தந்து சிவபெருமானே ஒரு பழத்தை கொடுத்துட்றார். அந்த பழத்தை கட் பண்ணி இந்த செட்டியாருக்கு வச்சுட்டாங்க அந்த ஆட்சி.
அந்த செட்டியார் கேட்குறாரு, அதாவது ருசி பார்க்குறதுல செட்டியார்களையும் அடிச்சுக்க முடியாது, உப்பு ஒரு 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 துளி கூடிருச்சு அப்படின்றத கூட சரியாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஐயா வந்து என்னடா பழம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் என்ன இது வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்குறான். அப்போ இந்த ஆட்சியால் பொய் சொல்ல முடியல, ஏன்னா நம்ம ஆட்சிக்கு யாரும் பொய் சொல்ல மாட்டோம்ல, அதனால இந்த ஆட்சியெல்லாம் மறைக்க முடியல. இந்த ஆட்சி சொல்லிட்டாங்க சிவன் தான் எனக்கு கொடுத்தாருன்னொன்னே இந்த ஐயா நம்பாமல் அது எப்படி சிவனே கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்ட விட்டியும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிவனே மறுபடியும் காட்சி தந்து இன்னொரு பழத்தை காட்டுறார். அப்போ தான் இந்த ஐயா வந்து நம்புறார், ஆமாம் நம்மளுடைய மனைவி ஒரு தெய்வீக பிறவியாக இருக்கிறாள்னு சொல்லி அந்த ஆட்சியை விட்டு செட்டியார் பிரிஞ்சு போறா. என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, நான் கடல் கடந்து வாணிபம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா வந்து போகிறார். ஆனால் உண்மை அது கிடையாது. அந்த கணவர் என்ன செஞ்சுருக்காரு, பாண்டிய நாட்டுக்கு வந்து வேறொரு மனைவியை திருமணம் செஞ்சு அந்த திருமணம் முடிந்து அதில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு தன்னுடைய மூத்த மனைவியினுடைய பெயரை வைக்கிறார். அந்த மூத்த மகளினுடைய பெயர் புனிதவதியார். அந்த ஆட்சி தான் காரைக்கால் அம்மையார். சரி, காரைக்கால் அம்மையாருக்கும் சிவனுக்கும் என்ன அப்படின்னு பார்க்கல, இந்த காரைக்கால் அம்மையாரோட கணவர் வந்து பாண்டிய நாட்டில் போய் இன்னொரு திருமணம் முடிச்சு அங்கே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த அம்மா வந்து கைலாய மலைக்கு போகிறாங்க. இதெல்லாம் நடந்துருச்சு, இனி நம்ம இருந்து என்ன பண்ண, சரி சிவன் அடைகிறது தான் தன்னோட நோக்கம். நிறைய கவிதைகள் எழுதக்கூடியவர், கவிதைகள்னு சொல்ல முடியாது, செய்யுட்பாக்களை அதிகமாக எழுதக்கூடியவர் காரைக்கால் அம்மையார். அவருடைய பாடல்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் கருதி நான் அதை சொல்லலை. காரைக்கால் அம்மையார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கைலாய மலைக்கு போகும்போது கைலாயத்திற்கு போகையில் காலால் நடக்கக்கூடாதுன்னு தலைகீழாக தலையை கீழே வச்சு தலைகீழாக நடந்து செல்கிறார். இதனை பார்த்து உமையவள் கேட்கிறார், பார்வதி தேவி வந்து சிவபெருமான் கேட்கிறார், யார் இந்த அம்மா தலைகீழாக நடந்து வருகிறார்களே? அப்பதான் சிவபெருமான் சொல்கின்றார், வருகிறவள் வர்றவன் நம்மளோட ஆத்தா அப்படின்னு சொல்ற மாதிரி அம்மையே என்று இறைவனால் முதலாக அழைக்க பெற்ற ஒருவர் என்று சொன்னால் அது காரைக்கால் அம்மையார் தான். இந்த சிறப்பு தான், அதாவது நகரத்தாரும் சைவம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இது ஒன்றுதான் மிகவும் சிறந்த விஷயமா சொல்லலாம். நம்ம எவ்வளவு ஊரணிகள் கட்டியிருந்தாலும் எவ்வளவு சேவைகள் செய்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம், இறைவனே தன்னுடைய தாயாரை நகரத்தார் குலத்தில் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அதுதான் நமக்கான மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செட்டிய வீட்டு சிக்கனம் சிவன் கோயில் வாகனம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா, செட்டிய வீட்டில் ஆட்சிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சிறுவாட்டில் பணம் சேர்த்து கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதுவும் உண்மைதான், சிறுவாட்டு பணத்தில் ஆட்சிக்கு அதிகமாக செலவழித்ததே சிவன் கோயிலுக்காக தான். அதனால தான் இந்த பழமொழியே வந்தது, செட்டிய வீட்டு சிக்கனம் சிவன் கோயில் வாகனம் அப்படிங்கிற. இன்னொன்று, சிவனுக்கும் ஆட்சிமார்களுக்குமான ஒரு நெருக்கம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, பேரம்பேத்திக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தாலாட்டு பாடையில கூட சிவபெருமானோட கதைகளை சொல்லி தாளாட்டக்கூடிய பழக்கம் நம்மள இருக்கு. சிவபெருமான்னு மட்டும் இல்லை, எல்லா இறைவன் வள்ளி தாலாட்டு, முருகன் தாலாட்டு, ராமர் தாலாட்டுன்னு எல்லா தாலாட்டுகளும் இருக்கு. அதுல இந்த சிவன் தாலாட்டு அப்படின்னு வரும் பொழுது அதுல ஒரு வரி வருது பாருங்க, ஒட்டுக்கும் வெள்ளிக்கும் பிட்டுக்கும் மண் சுமந்து பிறம்பால் அடியும் பட்டு சொக்கர் பிட்டுக்கும் மண் சுமந்து கண் சிவக்கு மண் சுமந்து சொக்கர் கரை பிறல சேராடி சொக்கர் சித்திரை தேர் ஏறுனதும். அடுத்த வரியை கவனிக்கணும், போராடி மீனா, போராடுறவ மீனா, அதை சொல்றாங்க, போராடி மீனா பொண்ணு தேர் ஏறுனதும் புகழ் மதுரை ஆண்டதும், அதாவது தங்கரதம் ஏறுனதும் புகழ் மதுரை ஆண்டதும். வாதாடி மீனா, நல்லா வாதாடக்கூடிய ஒரு பெண்மணி, ஆளுமையான பெண்மணி மீனாட்சி. அதனால வாதாடி மீனா வைரத்தேர் ஏறுனதும் வடமதுரை ஆண்டதும் அப்படின்னு சித்திரை திருவிழாவையும் மீனாட்சி அம்பிகையும் சொக்கநாத பெருமானுக்குமான மதுரையில் இருக்கக்கூடிய சிறப்பையும் 5 வரி தாலாட்டில் சொல்ல முடியும்னா அது ஆட்சிகளால் மட்டும்தான் முடியும். நிறைவாக நான் இப்படி சொல்லுகிறேன், நகரத்தார்கள் சைவத்தில் மிகப்பெரிய பிரியம் கொண்டவர்கள். எந்த நிலை ஆனாலும் சைவத்தை கைவிடாது இருப்பவர்கள். சைவத்தின் மீது பிரியம் என்றால் தமிழின் மீது நகரத்தார்களுக்கு எப்பொழுதுமே ஒரு காதல் இருக்கும். வையகத்தில் தமிழினை நிலைநாட்ட சைவத்தை பயன்படுத்தினார்கள். சைவத்தின் வாயிலாக தமிழினை வையகம் ஓங்க செய்தவர்கள் நகரத்தார்கள். அதனால்தான் இன்றளவும் நாம் அயராது உழைத்து கொண்டிருக்கிறோம். நிறைவாக கண்ணதாசனுடைய ஒரு பாடலை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். செந்தவெளி புகழ் காத்து சீர்காத்து திறம் காத்து தென்னாடு வந்த குலமே,
திருவுடைய சோழனவன் செம்மான் புகார் நகரில் திருக்கோவில் கொண்ட குலமே, எந்தமிழர் நாடெங்கும் இறைப்பணியே பெரிதென்று எந்நாளும் செய்த குலமே, கண்ணகி என்றால் இந்த மண்ணே அடிப்பணிய கற்போடு வாழ்ந்த நிலையும். அதாவது சிலப்பதிகாரம். நாவசையும் போதெல்லாம் நாடசையும்படி நின்ற நல் வளையாபதியின் கதையும், மணிமேகலை என்ற நன்மங்கை வாழ்ந்த கதையும், காவியங்கள் ஐந்தினும் மூன்றினிலே தலை தூக்கி நின்ற குலமே, நடமாடும் சிவமாக, ரொம்ப கவனிக்கணும், நடமாடும் சிவமாக திருநீரும் சந்தனமும் நதி போல பூசும் உடலே, நமசிவாயம் என்று நாள்தோறும் சொல்லும் அவர் நயமான சிவந்த உடலே, சமயவெறி கொண்டவள் போல் பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம், தவறல்ல உண்மை சொன்னேன், தர்மத்தை பாடுவது சமயவெறியாகாது, தமிழுக்கே நன்மை என்பேன். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சிறப்புரையாற்ற இருப்பவர்களை அறிமுகப்படுத்த திரு நாகப்பன் கண்ணதாசன் வருகிறார். அவர் சிறு வயதிலே கண்ணதாசனை போல் கண்ணதாசன் மேல் கொண்ட பற்றால் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்தில் இணைந்து 30 ஆண்டுகளாக விழா நடத்தியவரும் சாமியாடி செல்வம் செட்டியாரின் ஒரே மைத்துனருமான நாகப்பன் கண்ணதாசன். இவர் ஏவிஎம் சரவணன், எஸ்பி முத்துராமன், சார்லி, குமரியானந்தன், மகேந்திரன் போன்ற பிரமுகர்களிடம் பாராட்டு பெற்றவர். இவரது பணியினை பாராட்டி கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை இந்த ஆண்டு கண்ணதாசன் விருதுக்கு இவரை தேர்ந்தெடுத்துள்ளது. ஓவர் டு கண்ணதாசன். பெயர் மலர்விழி பழனியப்பன், பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த தொகுப்பாளினி, தாலாட்டு பாடல்கள் பாடி பல பரிசுகள் பெற்றவர், மனவளக்கலை ஆசிரியர், விஜய் டிவியில் ஆசீர்வாத் அசல் சுவை சமையல் போட்டியில் பங்கேற்று பரிசு பெற்றவர், மதுரை மாதங்கி மகளிர் மன்றத்தின் முன்னாள் தலைவி, வாழ்க்கை ஒரு வரம் என்ற தலைப்பில் நேர்மறையாக பேச வருகிறார். மலர் விழிய வருக, உங்கள் சொல்மொழியை தருக. இவருக்கு பொன்னாடை போற்ற திருமதி சொர்ணலதாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. கொப்பனாபட்டி மூனா குடும்பத்தின் மங்கள விலாஸ் இல்லத்தின் 100ஆண்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வருகை புரிந்திருக்கும் அன்பு சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள், பாசமிகு பங்காளிகள், நட்புடன் நண்பர்கள், இந்த அரங்கம் நிறைந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் அன்புக்கிணங்க இந்த மலர்விழியின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சிகள்லாம் பட்டு ரோசா மாதிரி சும்மா பள்ளன்னு அப்படி ஜம்முன்னு வந்திருக்கீங்க. வாடி ராசாத்தின்னு வாழ்த்தணும் போல இருக்கு. அண்ணன்கள்லாம் வெள்ளை வேஷ்டி சட்டையில மிஸ்டர் ஒயிட் மாதிரி அப்படி அம்சமா கம்பீரமா வந்திருக்கீங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. 100ஆண்டு விழா உங்க எல்லோருக்கும் ஒரு உருக்கத்தையும் ஒரு நெருக்கத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும். மூனாபானா குடும்பம் என்பது ஒரு மிகப்பெரிய பேனியன் ட்ரீன்னு சொல்லலாம். அதனுடைய ஆலமரம் மிகப்பெரிய ஆலமரம், அதனுடைய வேர்கள் மிக ஆழமானவை, அதனுடைய விழுதுகள் தான் நீங்கள். முதலாக பாட்டு பாடினாங்களே அழகா, சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் மாதிரி கமலாட்சியோடைய மருமகளும் பேத்தியும் ரொம்ப பெருமையா இருந்தது. நம்ம இதுலயும் இவ்வளவு கர்நாடக சங்கீதம்லாம் கத்துக்கிட்டு அழகா அவ்வளோ முருகனை வரவேற்று ரொம்ப அழகா பாடினாங்க. அவங்களுக்கு திரும்பவும் நல்ல ஒரு கைத்தல் கொடுத்தாங்க. அடுத்து டான்ஸ்ரீ தத்தோ விருது பெற்ற பழனியப்பண்ணன் நல்ல ரத்ன சுருக்கமா அழகா சைபர் ஜெயா யூனிவர்சிட்டியோட சேர்மனா இருக்காங்க. டான்ஸ்ரீ அவங்க ஸ்பெஷல் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் மலேசியால. மிகப்பெரிய விஷயம். நாராயண் செட்டியாருடைய பேரன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப பெருமையா இருந்தது. நல்ல இன்னும் கூட அவங்களுக்கு இன்னும் கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றி அண்ணே, அழகா உங்களுடைய விஷயங்களை நீங்க பதிவு பண்ணீங்களே. எனக்கு செல்வண்ணே, ஆரம்ப செல்வண்ணே இவ்வளவு அழகா பேசுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அண்ணே நீங்க செங்கடாய் கற்பர் மண்டபத்துல அடுத்து நீங்க படப்பு வீட்டுல ஒரு சொற்பொழிவு ஆற்றணும். உங்களுடைய நினைவுகளை ரொம்ப அழகா பேசுனீங்க. நாங்களே தேவையில்லை போல, அவங்களே கூப்பிட்டு ஒரு சொற்பொழிவு ஆற்றிருக்கலாம். ரொம்ப அழகா பேசுனீங்க. நாராயண அண்ணன் அழகா வரவேற்றாங்க. முத்துக்கருப்பு அண்ணன் தன்னுடைய அந்த பதிவுகளை அழகா பதிவிட்டாங்க. ரொம்ப நன்றியா இருந்துச்சு. ஊருக்கு 4 பேர் நல்லவங்க இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேரு தான் நாராயணன் செட்டியார், ராமசாமி செட்டியார், லக்ஷ்மணன் செட்டியார், சுப்பையா செட்டியார்.
வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு 4 பக்கமும் நல்லது செஞ்சவங்க. நாராயணன் செட்டியார் தான் குடும்பத்தோடைய மூத்தவர். அதனால அந்த காலத்துல கூட்டு குடும்பம், அண்ணன் என்ன செய்யறாங்களோ அதன் வழியில தான் தம்பியும் செல்வாங்க. அப்படி ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருந்தது. அதனால அவரோட வழியிலே இருந்தது. முதலாக தோல் தொழிலை தொட்டு துலங்க வைத்தவர்கள் மூனா குடும்பத்தினர். அவங்க தான் தொழிலை தொடங்கினாங்க. முதலா 20க்கும் மேற்பட்ட டேனரி எல்லா ஊர்களிலும், உள்நாடு, வெளிநாடு, வடநாடுன்னு எல்லா ஊர்களிலும் தொழில்களை தொடங்கி அவ்வளவு ஒரு ஏற்றுமதியை பண்ணி பல்வேறு 1000 பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஹையர் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு உற்பத்தியை செஞ்சிருக்காங்க. நாராயணன் செட்டியாருடைய பேக் போன் நாகப்ப செட்டியார். அவர் தான் மேலேச்சோபரியை சேர்ந்த அவருடைய சொந்த மச்சனன் தான் அவருடைய பேக் போன். அவரும் இணைந்து தோல் தொழில்கள் செஞ்சாங்க. நிறைய உற்பத்தி செஞ்சதுனால நாகப்ப செட்டியாருக்கு பத்மஸ்ரீ விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய கையால அவர் பெற்றிருக்கிறார். அவருடைய மாப்பிள்ளை சிதம்பரம் செட்டியார் இங்க வந்திருக்காங்களான்னு தெரியல, வந்திருந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல்களை கொடுக்கலாம். அவர் சொன்னாரு, நான் ஒரு பணியில இருந்தேன், என்னுடைய மாமனார் சொன்னார், இந்த குடும்பத்தை நீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நீங்க இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும்னு அவர் குடத்திலிட்டுல விளக்கு மாதிரி இந்த குடும்பத்தோடைய ஐக்கியம் ஆயிட்டேம்மா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாழ்க்கை ஒரு வரமாக எடுத்துக்கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம். அந்த மாதிரி இந்த குடும்பத்துல உள்ளவங்க, நாராயண் செட்டியாரும் அவரும் பார்ட்னர்ஷிப்பா இருந்த மாதிரி ராமசாமி செட்டியாரும் சுப்பையா செட்டியாரும் இணைந்து தோல் தொழில்கள் செஞ்சாங்க. ராமசாமி செட்டியார் சொன்ன வாக்கு தவற மாட்டார். என்ன சொல்றோமோ அதை அப்படி கரெக்டா, யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கு தவற மாட்டார். சுப்பையா செட்டியார் தொட்டதெல்லாம் துலங்கும். நம்ம பிக் பாஸ் மாதிரி, முத்துக்கருப்பண்ணை மாதிரி, அப்படி தொட்டதெல்லாம் துலங்கும். அதே மாதிரி லக்ஷ்மணன் செட்டியார் அவருடைய மாமனாருடைய நிறைய கூட்டுத்தொழில்கள் செஞ்சார். ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். ஊருக்கு நல்லது செஞ்சார். ரொம்ப மன அமைதியோட, யார் மேலேயும் கோபப்படாமல், எல்லோருடையும் ஒற்றுமையாக இந்த அண்ணன் தம்பி என்ன செய்யறாங்களோ அதில் எல்லாத்துலயும் அவரும் இணைந்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் ராமசாமி செட்டியார். என்னைய ஒரு முறை ஜட்ஜ் சொக்கலிங்கம் ஒரு பெரிய மேடையில பார்த்து பேசும்போது, நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்டார். ஐயா, நான் கொப்பனாபட்டின்னு. முனா குடும்பம் உள்ள ஊர் தானே அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்துச்சு. சிவநாகராஜன் நான் இவங்களை பத்தியெல்லாம் கேட்கும்போது அண்ணன் ஒரு முத்து மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, மூனா குடும்பம் இல்லைன்னா கொப்பனாபட்டியே இல்லைன்னா. கிருபானந்திய வாரியார் சொல்லுவார், சொந்த கார் வச்சிருக்கவங்க சொந்தக்காரவங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவார். அப்படித்தான் நாராயணன் செட்டியார் வந்தவர்கள், இயலாதவர்கள், சொந்தக்காரர்கள், படிக்காதவர்கள், படித்தவர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தார். அதுல ஒரு ஐயா தான் எங்க ஐயா அழகப்பையா, அழகான அழகப்பையா. 19 வயசுல தந்தை இழந்த அவரை அந்த அலமி அப்பதான் கூட்டிட்டு ஐயா, நீங்க தான் தகப்ப மாதிரி என் பிள்ளைய பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. 19 வயசுல நுங்கம்பாக்கம் பங்களால சென்னையில ஒரு அறைக்குள்ளதான் ஒரு வாழ்க்கை கணக்க பிள்ளையாக. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமும் அந்தஸ்தும் கிடைச்சிருச்சுன்னா வேற எதுவுமே தேவையில்லை. அப்படித்தான் எங்க ஐயா எந்த ஆசபாசமும் இல்லாம சென்னையிலேயே இருந்தாங்க. எங்க ஆயா தான் அரும்பாடுபட்டு 5 பிள்ளைங்களையும் வளர்த்தாங்க. ஐயா 87 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. ஒரு நாள் கூட ஒரு குறை சொன்னதில்லை தன்னுடைய முதலாளியே. அவ்வளோ விசுவாசமாக இருந்தார்கள். எங்க வீட்டுல இன்னைக்கும் ஒரு பெரிய போட்டோ இருக்கு. நாராயண் செட்டியார் அங்கவஸ்திரம் போட்டு அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருப்பார். நாச்சமாச்சி முழங்கால் வரைக்கும் ஒரு பெரிய பார்டர் வச்ச சேலை கட்டி மூக்குத்தி போட்டு அப்படி அழகா அம்சமா இருக்கும். வந்தவங்கலாம் கேட்பாங்க, இதுதான் உங்க ஐயாவோட மாமியார் மாமனாரா? இல்ல, எங்க ஐயாவோட முதலாளி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இந்த நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரியவர் இருந்தாராம் ஒரு ஊர்ல. அவர் நிறைய தான தர்மம் பண்ணாராம். அப்படி பண்ணும்போது தன்னுடைய இறப்பு காலம் நெருங்கும்போது தன் மகனை கூப்பிட்டு சொன்னாராம், அப்பா, என்னை விட நீ 2 மடங்கு தான தர்மம் பண்ணணும்னு சொன்னாராம். அவரும் சரின்னு கேட்டுக்கிட்டாராம். அவர் இருந்ததுக்கு அப்புறம் அந்த பெரியவர் எப்பவும் அன்னதானம் போடும்போது இலைக்கு கீழே ஒரு சிறு பல் குச்சி வைப்பாராம். மகன் என்ன செஞ்சானா, அப்பா தான் சொல்லியிருக்காரே 2 மடங்கு செய்ய சொல்லின்னு ஒவ்வொரு இலைக்கிலையும் இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து வச்சுட்டானாம். புரியாம செய்வும் தானம். ஆனால் மூனா குடும்பத்தினர் இன்றைக்கு வரைக்கும் ஐயா தொடங்கி வைத்த அந்த தான தர்மங்களை ரொம்ப அழகா ஒற்றுமையா செஞ்சுட்டு வராங்க. தேனி மலையில
மீனாட்சி ஆச்சி உங்களுடைய அப்பத்தா முதலாக ஒரு வண்டி கட்டிட்டு போய் கார்த்திகைகளுக்கு ஒரு 10 பேருக்கு சாதுக்களுக்கு ஒரு மரத்தடியில வடிச்சு போட்டிருக்காங்க. அப்பயே சொல்லியிருக்காங்க, டே இதை நீங்க தொடர்ந்து செய்யறதா இருந்தா நான் செய்யறேன், இல்லைன்னா விட்டுறேன் அப்படின்னு. இல்ல நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் கார்த்திகைக்கு மண்டபம் கட்டி பிள்ளையார் கோயில், அங்க சுப்பையா பிள்ளையார்னே சொல்லுவாங்க, அங்க கட்டி இன்னைக்கு வரைக்கும் அழகா செஞ்சுட்டு வராங்க. ஆட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் சேர்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களாம் அந்த மண்டபத்துல சாப்பிட்றதுக்கு. ரொம்ப அழகா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி நம்ம பொன்னங்கோயில்ல அன்னைக்கு 55 வருடத்துக்கு முன்னாடி மின்சாரம் முதலாக மின்சாரம் கொண்டு வந்தவர்கள் மூனாபானாமுனா குடும்பத்தினர். இன்னைக்கு வரைக்கும் ரீவயரிங்கா இருக்கட்டும், எந்தவித ரிப்பேரா இருக்கட்டும், எல்லாத்தையும் செய்யறது இவங்க தான். இன்ன வரைக்கும் கரெக்டா செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி ரெக்கால மடம், பழனி ரெக்கால மடம் 70 ஆண்டுகளாக இன்றைக்கும் அழகா செஞ்சுட்டு வராங்க. ஒரு நாள் ரெக்கால மடத்துல இப்பவும் அந்த ராத்திரி பாலை குடிச்சிட்டு தான் முருகன் தூங்குவாராம். ரெக்கால மடத்துல இவங்களுடைய பாலை குடிச்சிட்டு தான் முருகன் தூங்குவாராம். பூஜைகள்லாம் செய்வாங்களாம். ஒரு 12 நாள் பால் போகலையாம். ஏதோ ஒரு காரணத்தினால பால் மேல கொண்டு போய் கொடுக்கறவங்க கொடுக்கலையாம். அப்ப ஒரு சாமியாரு வந்திருக்காரு ரெக்கால மடத்துக்கு, துண்டை கட்டிக்கிட்டு ஒரு உத்ராட்சங்கட்டம் போட்டுக்கிட்டு விபூதி எல்லாம் மேல தடவிக்கிட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு நாக்காளியில அந்த வெளியில தேவகோட்டை செட்டியார் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த முதலாளி எல்லாம் இருக்காங்களா இங்க? அவங்க எல்லாம் இங்க இல்ல, சென்னையில இருக்காங்க, மேனேஜர் தான் இருக்காங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு அந்த செட்டியார் கேட்டிருக்காரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, பால் கட்டளை பாக்கி இருக்கு முருகனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்துல தேடி பார்த்தா அந்த சாமியை காணவே காணும். இவர் என்ன பண்ணிட்டார், இந்த தேவகோட்டை செட்டியார், அவர் ஐசிசி பேங்க்ல வேலை பார்த்திருக்கார். நாச்சம்மை ஆச்சி, டாக்டர் நாச்சம்மை இருக்காங்க இல்லையா, அவங்க சிறந்த மருத்துவர் என்ற சோமலை புத்தகத்துல அவங்க இடம் பெற்றிருக்காங்க. மிகப்பெரிய விஷயம், நல்ல கைத்தட்டல்களை கொடுக்கலாம். அவங்க அண்ணன் தான் விருது பெற்றவர். எங்க மாமி கூட பேரு நாச்சா, எங்க அப்பத்தா பிறந்த இடம்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சந்தோஷமா இருந்தது இதை பகிர்ந்துக்கிறதுக்கெல்லாம். அப்ப அவர் போய் என்ன பண்ணிருக்காரு, அந்த அண்ணாமலை அவரும் அந்த பேங்க்ல வேலை பார்த்ததுனால உங்க மாமியா வீட்டு கோயில் தானேன்னு சொல்லி அங்க போய் சொல்லிட்டாராம். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேதாச்சிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி அத்தை இந்த மாதிரி பால் போகலையான்னு சொல்லிட்டாரு. அப்போ சோலை எண்ணெய் தான் பார்வை பார்த்திருக்காங்க. அப்போ அவங்க பட்டமரத்தாங் கோயில சாம்பிராணி போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சேதாச்சி சாமி ஆட்டம், செம்ம ஆட்டம் ஆடி இருக்காங்க. நீ பால் கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே சிங்காரம் பண்டாரத்திட்ட கேட்டு உடனே கார் எடுத்துக்கிட்டு பழனிக்கு போய் 12 லிட்டர் பாலை முருகனுக்கு கீழேந்து கொண்டு போய் கொடுத்து 12 ரூபாயை உண்டியல்ல போட்டு பூஜை சாமான்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய மன திருப்தி அடைஞ்சுதான். அதை சோழ என்னை ஒரு முறை காவடி எடுக்கும் போது என்கிட்ட பகிர்ந்து கொண்டார்கள். அதைத்தான் நான் இங்கே உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்றேன். அப்படி ஒரு முருகனை கும்பிட்டு முன்னேற்றம் அடைந்த குடும்பம் தான் மூனாபானாமுனா குடும்பங்கள். இன்னைக்கும் ஒரு ஆள் போட்டு அந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி இத்தனை ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக இதை தொண்டை செஞ்சுட்டு வர்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். செங்கடாய் கருப்பரை பத்தி சொல்லணும்னு அண்ணே சொன்னாங்க. முதல்ல எனக்கு தலைப்பை அதையும் சொன்னாங்க, அண்ணே அப்புறம் சாமி ஆடிடுவாங்க, அதனால நம்ம தலைப்பை எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னேன். நான் செங்கடாய் கருப்பரை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க. செங்கடாய் கருப்பர் முதலாக ராங்கியத்துல தான் செங்கடாய் கருப்பர் அந்த படப்பு வீடு இருந்துச்சு, ஒரு குடிசையில இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் தீ பத்திருச்சு. அப்போ அந்த குடிசையில இந்த பேளப்பட்டி மட்டும் எரியவே இல்லை, அது அப்படியே இருந்துச்சா. அங்க அப்ப என்ன பண்ணாங்களா, அந்த பேளப்பட்டியை தூக்கிட்டு பங்காளி எல்லாம் யாராவது வச்சுக்கிறீங்களா ராங்கியத்துலன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தருமே அதுக்கு இது பண்ணல. ஏன்னா அந்த பேளப்பட்டியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. சரி தூக்கிட்டு ஓடுவோம் ராயவரத்துக்கு, அங்கதான் பங்காளிகள் நிறைய இருக்காங்க, பூசாரிகளா இருக்காங்கன்னு தலைச்சுமையோட தூக்கி கொண்டு ஓடி இருக்காங்க ராயவரத்துக்கு. இப்ப இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு ராத்திரி ஆனால கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டாங்க. காலையில எந்திரிச்சு எடுக்கும் பொழுது அந்த பேளப்பட்டி எடுக்கவே வரல. நான் இங்கே இருந்துக்கிறேன், இந்த இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம செங்கடாய் கருப்பருக்கு அரோகரா என்று சொன்னால் நம் உடல் எல்லாம் அப்படி புல்லரிக்குமே. இன்றைக்கு வரைக்கும் நம்ம கும்பிட்டுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா அதோடைய பெண் தெய்வம் பேரு நாகம்மை. எங்க அண்ணம்மா பேத்தி கூட நாகம்மைன்னு வச்சிருக்காங்க. அதோடைய இது தொட்டிச்சி ரெண்டுக்கும் நம்ம பள்ளையம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் சாமி கும்பிடுறோம். அது முதல்ல கொஞ்ச நாள் காரைக்குடியை சேர்ந்த செட்டியார் சாமி ஆடினார். அதுக்கப்புறம் ராக்கப்ப செட்டியார் தான் இன்னைக்கு வரைக்கும் சாமி ஆடினாங்க. ராக்கப்ப செட்டியாரோடைய ஆத்தாவுடைய வயிற்றுல இருக்கும் பொழுதே அவர் தந்தை எழுந்தவர். அதனால அந்த செட்டியாரை அவ்வளோ அவங்க ஆத்தா பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஆனாலும் அவருக்குள்ளே மனசுக்குள்ளே நான் தான் சாமி ஆட வேண்டும், எனக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லி அவர் அதையும் மீறி சாமி ஆடினார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆடி இருப்பார்.
அப்படி கண்கள் எல்லாம் ரத்தமா இருக்கும். அப்படி ஒரு உக்கிரமாக சாமி வரும். அவர் இறப்புக்கு 30 நாளைக்கு முன்னாடி அவருடைய மகன் திரு செல்வத்தை கூப்பிட்டு, அப்பா எனக்கு அப்புறம் நீதான் இதை எடுத்து செய்யணும்னு விபூதி பூசி ஆசீர்வாதம் பண்ணத இன்னைக்கு வரைக்கும் செல்வண்ணை அது ஆத்மார்த்தமாக இன்னைக்கு சாமியாடி செல்வண்ணை வந்து செய்யறாங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இரணி கோயில் ஆட்கொண்டநாதரை வெளிச்சத்துக்கு கொண்ட தலைவர்கள் நிறைய, நாகராஜ் அண்ணன், முத்துக்கருப்பண்ணன், இந்த முத்துக்கருப்பண்ணன், அப்புறம் வீரசேகரன் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இரணி கோயில ஆட்கொண்டநாதரை கொண்டு வந்திருக்காங்க. ஆட்கொண்டநாதர் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட்கொண்டதான் ஆட்கொண்டநாதர். உங்களுடைய சனி நீச்சமாக இருந்தாலும் சரி, உச்சத்தில் இருந்தாலும் சரி, ஒரு முறை உங்களுடைய இரணி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும். அது வந்து நமக்கு தேசிய இது பண்ணப்போ அவங்க கிடைச்சது அந்த கோயில். அது இன்னைக்கு வரைக்கும் இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து அரும்பாடுபட்டு இரணி கோயிலை இன்னைக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம செங்கடாய் கருப்பர் படப்பு வீடு 35,000க்கு ஏலம் போனது இன்னைக்கு 2,80,00,000 ஏலம் போகுதுன்னா எந்த படப்பு வீட்லயும் இந்த மாதிரி ஒரு ஏலம் போகவே இல்லை. அவ்வளவு தூரம் நாகராஜன் அவங்க குடும்பத்துக்கு ஃபுல்லா எடுத்து கொடுத்துருப்பாங்க. பொறு வரட்டு உனக்கு எடுத்து வரேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்கும். ஆர்எம்எஸ் வீட்லாம் அப்படியே செட்டா சின்ன பிள்ளையில நான் இருக்கும்போது அவங்களெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே அழகா ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருப்பாங்க. எங்க சீனி மாமாலாம் 4 நாள் ஆனாலும் அந்த கல்லாப்பட்டியை விட்டு நகரவே நகராது. பாத்ரூம் கூட போகாது. என்ன மாமா இது அமைச்சர் பதவியா? அப்படி எல்லாருக்கும் அழகா அந்த பணியாரம் போட்டு சம்பட்டம் சீனிவாசன் கூட நான் சில இடத்துல கிண்டல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து, ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் நிலையிலிருந்தும் இன்னொரு நிலை உயர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம் குலதெய்வத்தை கும்பிட்டு என்று சொன்னால் அது உண்மையான ஒரு சத்தியமான வார்த்தை என்றுதான் சொல்ல வேண்டும். நம் குலத்தை காக்கும் குலதெய்வத்தை நாம் கண்டிப்பாக நல்லபடியா நம்ம வந்து கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல நம்ம. சரி, தலைப்புக்குள்ள வந்துடலாம். ஏன்னா ஆட்சியெல்லாம் என்னடி தலைப்பையே காணோம், தலைப்பை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை ஒரு வரம், அதுலயும் வீடு ஒரு வரம். ஒரு மனிதன் வெற்றி பெறும் பொழுதும் சரி, தோல்வி அடையும் சரி, ஆனந்தமாக இருக்கும் பொழுதும் சரி, வருத்தமான சூழ்நிலையிலும் சரி, ஒரே மாதிரி தாங்கி பிடித்து நமக்கு ஆறுதல் கூறுவது அவரவர்களுடைய இல்லம்தான். ஒரு வடிவேலு ஒரு ஜோக் சொல்வார், பேஸ் மட்டும் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங். நீங்க பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கு, பில்டிங்கும் ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வீடுனா 20 வருஷம் ஆச்சுன்னா கரையா அரிக்கும், 30 வருஷம் ஆச்சுன்னா ஒழுக ஆரம்பிக்கும், 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெயிண்ட் அடிச்சா கூட பெயர்ந்து போயிடும். 50-60 வருஷத்துல செடி கொடியெல்லாம் கூட வளர்ந்துரும். 60 வருஷத்துல பழமை கூட மாறிடும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக 100 ஆண்டுகள் வைத்திருப்போம். உங்களுக்கு எம்பிஎம் ஹவுஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வீடுங்கிறது செங்கலாலும் மணலாலும் கட்டப்பட்டது அல்ல, அது மனிதர்களோட உணர்வுகளால கட்டப்பட்டது. அதனாலதான் அந்த வீட்டுக்கு அவ்வளோ ஒரு முக்காவாசி சம்பாதிக்கிறத வீட்டுக்கு தான் நம்ம வடிவமைப்போம். ஏன்னா வீடுங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம். எங்க முத்துமாமா இன்ஜினியரா இருக்கிறதுனா ஒன்னொன்னையும் நேசிச்சு வீடு கட்டுவாப்ல. அந்த மாதிரி தான் நாராயண் செட்டியார் அவங்களுடைய ஐயாக்கள்லாம் இந்த வீடை கட்டும்போது ரொம்ப நேசிச்சு கட்டியிருக்கணும். அந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் நியாயமான சம்பளம் கொடுத்துருந்துருக்கணும். அந்த தொழிலாளிகள்லாம் நாங்க வளரணும்னு அவங்க கட்டி இருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு அத்தனை தலைமுறைகள், 6 தலைமுறைகள் 7 தலைமுறைகள் தாண்டி இன்னைக்கு நிக்குதுன்னா அந்த உங்களுடைய ஐயாக்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கும் உங்களுக்கு இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். நானும் எங்க மாமாவும் ஒரு 80வது கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ தண்ணி ஊத்தும் போது ஒரு 2 பேர் வித்தியாசமா நின்றுட்டு இருந்தாங்க. யாருன்னு கேட்டப்போ அந்த பாட்டியோட பியூட்டிஷியன் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பாட்டியை ட்ரெஸ் பண்ணி ஒட்டியானம் போட்டு ஜிமிக்கி ஒரு வாளி மாதிரி இருந்துச்சு. வைரத்தோடு விழுந்தா வாளிக்குள்ள விழுந்துரும் போல அந்த மாதிரி ஒரு தோடு போட்டு அப்படி ஒரு ட்ரெஸ் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி நெத்தி சுட்டி பாத்துங்க. பாட்டிக்கு தலை அப்படி கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்துச்சா, நெத்தி சுட்டி திரும்பிக்கிட்டே இருந்துச்சு. மகளும் மருமகளும் எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அழகா பாட்டியை ஒவ்வொன்று ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. யானை மாதிரி இங்க இதெல்லாம் போட்டு இது பண்ணி எம்ப்ராய்டிங் பண்ணி இப்பெல்லாம் அப்படித்தானே எல்லாரும் போடுறாங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நீளமா 2 கயிறு தொங்குச்சு பொண்ணுக்கு பாத்துக்குங்க. தலைமுடி எலிவால் மாதிரி இருந்துச்சு. அந்த பையன் கழுத்தீரை கட்டும் போது இந்த கயிறையும் சேர்த்து கட்டிவிட்டேன். 3வது கயிறு கட்டும் போதுதான் பார்த்தேன் நம்ம கட்ட வேண்டிய மஞ்ச கயிறு என்னடா சிகப்பு கயிறுல அரணா கயிறு மாதிரி இருக்கான்னு. பயல்கள்லாம் இப்ப தாடி வச்சுக்கிட்டு திருமணம் செய்யறாங்க. அது மாதிரி இன்னைக்கு கல்யாணம்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாட்டியை ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், நம்மளை எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம்.
சந்தோஷம் பாருங்க. அடுத்து தாத்தாவை கூட்டிட்டு வந்தாங்க. தாத்தா பேண்ட் போட்டுக்கிட்டு வந்துட்டாரு. ஏன் ஐயர் சொன்னார் பேண்ட் போட்டு வரக்கூடாது, வேட்டி கட்டின்னு வாங்கோ அப்படின்னாரு. வேட்டு கட்டிட்டு வந்த தாத்தா இன்னர் போடாம வந்துட்டாரு. நாங்கெல்லாம் ரன்னர் ஆயிட்டோம். உங்க வீட்டுல யாராவது 80 வயசு இருந்தா 8 மாச குழந்தையா நீங்க நினைச்சுக்குங்க. ஏன்னா வயசானா அப்படித்தான் ஆகும், சின்ன குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு பெரியவங்களை ஹேண்டில் பண்றது பொறுமை ரொம்ப வந்துடும். குழந்தையா ஒவ்வொரு வயசா மாறிக்கிட்டு சின்ன குழந்தையாவா ஆயிடுவாங்க. அப்படி அவங்க மகன் கூட்டிட்டு வந்தாரு. பாட்டிக்கு உள்ள முருகுதையா அப்படின்ற மாதிரி தாத்தாவை பார்த்து சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஈவெண்ட்டுக்காரங்க ஒரு பாட்டு போட்டாங்க. 50லும் ஆசை வரும், ஆசையிலும் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடையாதம்மா, நாள் செல்ல சுகந்தானம்மா, 50லும் ஆசை வரும். எவ்வளோ ஒரு சந்தோஷம் வாழ்க்கை. பேரம் பேத்தி கொள்ளு பேரன் எல்லாரும் சூழ்ந்து இருந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்கன்னு வாழ்த்தி அந்த அரங்கமே ஒரு வாழ்க்கையோட வரமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் வாழ்க்கை. எத்தனை கஷ்டத்தை கடந்து வந்தாலும் அந்த இடத்துல ஒரு விழா பண்ணும் போது நமக்கு அந்த மகிழ்ச்சியும் அதுவும் ஏற்படுது. ஒரு 8 பேரு காசிக்கு போனாங்களாம். தம்பதி சகிதமா போயிருக்காங்க, செட்டியாரும் ஆச்சியும். அப்போ புரோகிதர் எல்லார் கையிலையும் வெத்தலை பாக்க கொடுத்து ஒவ்வொரு மந்திரமா சொல்லி கடைசியில ஒரு மந்திரம் சொன்னாராம். 7 ஜென்மத்துக்கு இந்த மனைவி தான் உங்களுக்கு மனைவியா வரணும்னு சொன்னோன்னு 8 செட்டியாரும் வெத்தலை பாக்க கீழே போட்டாங்க. ஒரு செருப்பு கடைக்கு ஒரு செட்டியார் கூட்டிட்டு போயிருக்காரு. செருப்பு வாங்க அந்த ஆச்சிய. இந்த 80ல இருக்க ஆட்சி எல்லாம் செட்டியாரத்தான் செலக்ட் பண்ண முடியலன்னு சட்டியிலேருந்து ஜட்டி வரைக்கும் செட்டியார்களுக்கு ஆட்சியை தான் வாங்குவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் சொல்லலை, அப்போ உள்ளவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த சட்டி வாங்குறதுல ஆட்சிகளை நிகரம் சொல்லவே முடியாது. சின்ன சொந்தம்னா சின்ன சட்டி, பெரிய சொந்தம்னா பெரிய சட்டி. கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்புட்டு சட்டி. ஒருத்தருக்கு 25 வீடு கூப்பிட்டுருக்காளாம். சாக்கு முட்டையில கட்டி கொண்டு போனாரு, கார்ல தூக்கி வச்சாரு பார்த்துக்குங்க அம்புட்டு சட்டியும். அப்படி சட்டியே அவ்வளோ வாங்குறவங்க செருப்பை எவ்வளவு நேரம் அந்த ஆட்சி தேர்ந்தெடுத்திருக்கோம்? ஒரு 1/2 மணி நேரம். இந்த செட்டியார் ஏடிஎம்க்கு வெளியில உட்கார்ற வாட்ச்மேன் மாதிரி பேசாம செவனேன்னு உட்கார்ந்துருக்காரு. ஒவ்வொரு செருப்பா செலக்ட் பண்ணிருக்கு. இது செருப்பு சரியில்லை, இது பேட்டர்ன் சரியில்லை, இது சின்னதா இருக்கு, இது காலை கடிக்கும், இது பெருசா இருக்கு, இது கலர் சரியில்லை, இப்படி ஒன்னொன்னா செலக்ட் பண்ணிட்டு கடைசியில ஒரு செருப்பை செலக்ட் பண்ணிச்சலாம். இந்த சாண்டில் கலர் செருப்பு சூப்பரா இருக்குல்லங்க. அவர் சொன்னார், அது மூதேவி நீ போட்டு வந்த செருப்பே அதான் அப்படின்னாரு. அந்த மாதிரி வாழ்க்கையும் அப்படித்தான். புது செருப்புனா கடிக்கத்தான் செய்யும். நீங்க புதுசா செருப்பு வாங்கினீங்கன்னா அதுவும் கடிக்கத்தான் செய்யும். அது கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டா காய்ச்சி போயிட்டு சரியாயிடும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் சொல்றதுதான். அந்த மாதிரி அழகா இருக்கிறது ஒரு வரம். நம்ம நாராயண அண்ணன் சொர்ணலதா ஆச்சியை பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு நெடுன்னு நிறமா இருந்தோன்னு அண்ணனுக்கு பிடிச்சு போச்சு. வாழ்க்கை எதுவுமே பிடிச்சு போச்சுன்னா வரமாயிடும். அழகான அன்பான மனைவி, அழகான துணைவின்னு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ நான் சொல்லுவேன் ஆச்சியை கொப்பனாவட்டி குத்து விளக்குன்னு. எத்தனை மருமகள் வந்தாலும் ஆச்சியை அடிச்சுக்க முடியாது, அவ்வளோ ஒரு அழகு. அந்த மாதிரி வீட்டில் வந்தவங்களாம் சொன்னாங்களாம், ஏப்பச்சி சத்த பொண்ணு உயரமா இருக்கே உன்னைய விட அப்படின்னு சொன்னவோ அண்ணன் சொன்னாங்களே, எங்கள் அப்பத்தாலாம் உயரமா இருக்கு, ஐயா குட்டையா தானே இருந்தாரு, நல்லா இல்லையா வாழ்க்கை அப்படின்னாரு. எதுவுமே உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாயிடும் வாழ்க்கை. இந்த எஸ்ஆர்சி கிளப்ல குற்றாலத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. நானே எங்க வீட்டில் அவங்களும் போனோம். போய் அங்க பேன் பண்ணிட்டாங்க. தண்ணி ரொம்ப அதிகமா விழுந்ததுனால யாருமே குளிக்க முடியல. ஆனா நாங்க மட்டும் எல்லாம் செட்டியோடு மட்டும் குளிச்சோம். ஏன்னா அது தியாகராஜாவுடைய வளாகம். அதுல அவர் அந்த தோட்டத்துக்கு பக்கம் புலியருவிலேருந்து தண்ணியை விட்டுருக்காரு. செட்டியார் எவ்வளவு யோசனையா சுகமா அந்த காலத்துல யோசிச்சிருக்காங்க பாருங்க. அதனால எல்லாரும் நாங்க குளிச்சோம். பாண்டி சமையல் சுட சுட பொண்டாடி கூட அப்படி சமைச்சு போட மாட்டாங்க, அப்படி கொதிக்க போட்டார் பாருங்க. சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்தோன்னே நான் இந்த முன்னாடி மட்டும் பெயிண்ட் அடிச்சிருந்தேன். ஒரு செட்டியார் பின்னாடி வெள்ளையா இருந்துச்சு, வளவு மட்டும். இங்க முன்னாடி மட்டும் மோப்பு மட்டும் நரைச்சா எல்லாம் நரைக்குதுன்னு சொல்ல இங்க மட்டும் பெயிண்ட் அடிச்சிருந்தேன். ஒரு செட்டியார் கேட்டார், ஏன்ச்சி எஃப்சி அடிக்கலையா வண்டிக்குன்னாரு. பெயிண்ட் அடிக்கிறது பார்த்துக்குங்கன்னா இதை புலிவாலை பிடிச்ச கதையா, எங்கே போனாலும் இதை அடிச்சே ஆகணும் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அந்த கிரேசி மோகன் சொல்லுவார், என்னடா எல்லாரும் ஆண்டியாவே இருக்கா பாட்டியாவே ஆக மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இது டை போடுறது பெரிய விஷயம். சாப்பாடு முக்கியம். அதை சமைக்கிறது, ருசியாக சமைக்கிறது அது ரொம்ப ஒரு வரம்னு தான் சொல்லணும். செட்டியாருக்கு என்ன பிடிக்கும், ஆச்சிக்கு என்ன பிடிக்கும், அந்த ஆச்சிகள்லாம் பார்த்து சமைக்கிறது.
குழையாத கத்திரிக்காயும் குழைந்த கருணக்கிழங்கும் கொதிக்காத ரசமும்னு ஒரு பக்குவம் இருக்கு சமையல்ல செட்டி வீட்டில். ஒரு ஆச்சி என்ன பண்ணிருக்கு, ஆடிக்குள் மாவு இல்லைன்னு சொல்லிட்டு தேங்குள மாவு தானே ஆடிக்குள் மாவுன்னு சொல்லி கிண்டி இருக்கு வெள்ளத்தை போட்டு. அது வகுத்தால போயிருச்சு. இது வறுத்த மாவு, அது வறுக்காத மாவு. பாருங்க, ஒரு பிள்ளை சென்னைக்கு வந்திருக்கும் போது மாமியாருக்கு கவனரிசியை ஊற வைக்காம வேக வச்சிருக்கு. அந்த ஆச்சி சவக்கு சவக்குன்னு கடிச்சிச்சு, பல்லுல போட்ட கிளிப்பு தட்டுல வந்து விழுந்துருச்சு. பாத்துக்குங்க. இப்ப மாவையே வழிபாடாக ஆட்டக்கூடியவர்கள் நம்ம ஆச்சிமார்கள். தொட்டு தொட்டு பார்த்து ஆட்டுவார்கள். இப்ப இருக்க பயல்கள்லாம் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு மாவு மிஷின்ல தொங்குற ட்ரௌசர் மாதிரி அந்த பைய மாதிரி தொங்கிக்கிட்டு மாவு பை வாங்கிட்டு இருக்காங்க. எங்கிட்டு விருந்தோம்பல் பண்ண முடியும்? விருந்தோம்பலுக்காகவே திருமணம் செய்வது என்பது விருந்தோம்பலுக்காகத்தான். நாராயணன் செட்டியார் வீட்டுல இருந்தா நெடுங்கதவு அடையாது, அணையாத நெருப்பு. வள்ளலார் மாதிரி 2 சமயக்காரையும் போட்டு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வந்தவங்களெல்லாம் வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. வாழை இலைப்பரப்பி வந்தாரை கையமர்த்தி வருந்தி விருந்து வைக்கும் மகராசர்களாக இருந்திருக்கிறார்கள். 4 ஐயாக்களும் அள்ள அள்ள குறையாத அம்பானிகளாக ஆனார்கள். ஆனாலும் அத்தனையும் நல்லது, தானம் தர்மம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பாக்கெட்ல போட்டு வைக்கணும்னு நினைக்கல. அப்படி எங்க ஐயாலாம் 2 இட்லி இருந்தா கூட ராத்திரிக்கு தாளிக்க சொல்லுவாங்க. எங்க ஆயா திட்டுக்கிட்டே தாளிக்கும். முதலாளி வீட்டுல சமயக்கார வச்சு சாப்பிட்டவங்க படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும். ஆனாலும் செஞ்சு கொடுத்துரும். அந்த மாதிரி சாப்பாடுன்னு அப்படி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் இப்பூமி இசை எண்ணம் பாலிக்குமாறு கண்டு இன்புற இம்பாலிக்குமோ இப்பிறவி என்ற மாதிரி சாப்பாட அப்படி போட்டவங்க இந்த குடும்பத்தினர். இன்னும் நல்ல கைத்தட்டல கொடுத்தாதான் எனக்கு பேசுறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா விருந்தோம்பல்றது முக்கியம். இன்னைக்கு நம்ம எல்லாமே விலைக்கு வாங்கிடுறோம். ஒரு ஆச்சி சொல்லுச்சு, ஒரு படி சூடக்கா 1 கிலோ சூடக்கா 700 ரூபா மலரு, அது துபாய்க்கு அனுப்பணும்னா 1000 ரூபாய்ச்சு. அதை நீங்களே வீட்டில் செஞ்சீங்கன்னா 70 ரூபாய் வரும். போஸ்ட் ஆஃபீஸில் அமைச்சின்னா குறைந்த செலவில் போயிடும். அதை விட உங்க குழந்தைகள் சந்தோஷப்படும். அம்மா செஞ்சது சொல்றதுக்கு எவ்வளோ சந்தோஷம். எங்க அம்மா செஞ்சாங்கன்னு எடுத்து வைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா வாழ்க்கை. ஏன் நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம்? ஏன் நம்மளால செய்ய முடியாது? அந்த காலத்துல அவ்வளோ வசதிகளே இல்லாம அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அத்தனது இங்க இருந்த மருமகள்லாம் போய் கூட அந்த டின்னெல்லாம் கழுவுவாங்கலாம் ஊரணியில போய். அப்படி வந்து பெரிய வீட்டு மருமகளா இருந்தா கூட டின்ன போய் கழுவிட்டு சொல்லுவாங்களா, அங்க போய் ஊரணில தண்ணி நிறைய செலவாகும்னு சொல்லி. அப்படியெல்லாம் இருந்தார்கள் அந்த காலத்துல. ஏன் இன்னைக்கு நம்ம மாறணும்? மாறக்கூடாது. நாங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், பிள்ளை பிறந்து கூட்டியாரணும்னு சொல்லி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு எங்களால போக முடியல. அடுத்த வாரம் போயிருந்தோம் நாங்க. அப்படி போனப்போ அப்போ ஒரு 10:30 மணி இருக்கும். அந்த செட்டியார் மட்டும் உட்கார்ந்துருந்தாரு சோஃபால. அப்போ நாங்கள் போனோன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஆச்சி வந்துச்சு. 5 ஆள் அலுப்பு மருந்து மாதிரி ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு, அதுதான் இப்போ தேசிய உடை, நைட்டி தான் தேசிய உடை, அதை போட்டுக்கிட்டு வந்துச்சு. செட்டியார் சொன்னார், ஆச்சிக்கு ரொம்ப வேலை, மகன் வீடு வந்ததுனால தான் அதை அசந்து போயிருச்சுன்னாரு. கொஞ்ச நேரத்தில் உட்காந்துச்சு எங்கள் பக்கத்தில். கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் ஒரு பக்கெட்டில் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைச்சு பொண்டாட்டியோட இன்னஸு பிள்ளையோட ஜட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே விறுவிறுன்னு ஓடுனா. அவர் அறிமுகப்படுத்தினார், இதுதான் சாமுண்டி பழனியப்பன், அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, பட்டிமன்றத்தெல்லாம் பேசுவாங்கல்ல அப்படின்னு. அவன் அப்படி நாங்கள் வாளியை பார்க்க அவன் எங்களை பார்த்து அசடு வழிஞ்சான். பார்த்துக்குங்க. மேலே ஏறி போயிட்டான். பிள்ளைய காமிச்சா நாங்கள் போயிருப்போம். 10:30 மணி ஆயிடுச்சு. கதவை திறந்துச்சு. ஒரு நைட் ட்ரெஸ் போட்டு ஒரு ஆள் வெளியில வந்துச்சு. நான் கூட அந்த காதுல தோடு இல்லை, கையில வளையல காணும், நெத்தியில பொட்ட காணும், தலைமுடி மட்டும் இவ்வளவுக்கு விரிச்சிருந்துச்சு. நாங்க நினைச்சோம் அந்த பையனோட தம்பியோன்னு நினைச்சோம். உடனே செட்டியார் சொன்னார், இதுதான் என் மருமக அப்படின்னாரு. அது பல்லு விளக்குது 10:30 மணிக்கு. இப்படி விளக்குது. பார்த்துங்க. ஏதாவது சொல்ல முடியுமா? ஈட்டிங் வேர்ட்ஸ், வார்த்தைகளை முழுகிக்கொள்ள வேண்டும். இன்றைய மாமியார்கள்லாம் வார்த்தைகளை முழுகிக்கணும். ஒண்ணுமே சொல்ல முடியாது. விளக்கி முடிச்சுட்டு பிள்ளைய கொண்டாந்து காமிச்சாக்கா அது நல்ல கருவா குஞ்சாட்டம் இருந்துச்சு. செட்டியாருக்கு சந்தோஷம். பேர் சொல்ல பேரன் பிறந்துட்டான்ல, MS படிக்க வச்சு கலெக்ஷன் பண்ணிடலான்னு அவர் ரொம்ப தைரியமா இதான் என் பேர் வச்சிருக்கான் அப்படின்னாரு. இந்த பிள்ளை அப்படியே அடுப்படிக்கிற வந்துச்சு. ஆன்ட்டி எதா ஹெல்ப் பண்ணவா அப்படின்ச்சு. அந்த ஆச்சி 5 ஆள் அலுப்பு மருந்து அது காலையிலே செஞ்சு முடிச்சிருச்சு போல. பாவம் அசந்து மூட்டு வலியோட. இந்த ஆனியனை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுமா தயிர் பச்சடிக்குன்னு சொல்லுச்சு. ஆனியனை எடுக்கிறதுக்குள்ள அந்த பையன் எங்கிருந்தோ ஓடியாந்துட்டேன். பேபி நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்றான். பார்த்துக்குங்க. தோலை உரிச்சு கொடுக்குறான். அது கட் பண்ணுது. கட் பண்ணி வச்சிருச்சு. இப்பெல்லாம் காலையில பேபி நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன், நீ லஞ்ச் பண்றியான்னு கேட்குறான். இதே அம்மா ஒரு நாள் கிரிக்கெட் பார்க்கும்போது அம்மா முட்டை தோசை, அம்மா ஆனியன் தோசை, அம்மா பொடி தோசை, ஓடி அந்த அம்மா அப்படி கொண்டா கர்ணன் கொடையாளி மாதிரி ஒவ்வொரு அம்மாக்களும் ஓடி வந்து வைப்பாங்க. காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பேன். தோனி கூட இத்தனை ரன் அடிச்சிருக்க மாட்டார். அந்த அம்மா அத்தனை ரன் அடிச்சு ஓடி வந்து வைக்கும். பார்த்துக்குங்க.
மாமியா 5 மணிக்கு வருதுன்னா பாண்டியன்ல இவன் 4:30க்கே ட்ரௌசரை போட்டு அலார வச்சு போய் கூட்டு வந்துடுறேன். அம்மா வந்துன்னா மாம் நீ கால் டாக்ஸி பிடிச்சி வந்துருன்னு சொல்றான். ஏன்னா இன்னைக்கு அவளும் சம்பாதிக்கிறா, அவளும் நம்ம வந்து நம்ம புருஷன் சொல்றபடி கேட்கலான் இருக்கு. உலகம் மாறிக்கொண்டிருக்கு. அதுக்குன்னா அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல வரல. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா இருக்கு. ஈட்டிங் வேர்ட்ஸ் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்டா அவன் மாமியா மட்டும் போய் கூட்டு வரேன்னு சொல்ல முடியாது. பாவம் நம்மளாலேயா தூங்கட்டும் நினைக்கிற அம்மாக்கள் தான் இன்றைய காலத்தில் இருக்கும். வார்த்தைகளை நாம் முழுங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில நாம குறுக்கிட முடியாது. இன்றைய காலகட்டத்தில் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்திட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கறது, நம்ம செட்டியாரை பார்த்துக்கிறது, ஆட்சி செட்டியாரை கையை பிடிச்சிக்கிறது, செட்டியார் ஆட்சியை கை பிடிச்சிக்கிறது தான் இனிமே இந்த வாழ்க்கையை நம்ம இனிமையான வரமாக எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்றேன். ஒரு ஊருக்கு ஒரு காட்டை சுத்தி பார்க்க 2 பேர் போனாங்களாம். 2 பேர் போனோடனே கரடி வந்துருச்சான். கரடி வந்தோன்னு என்ன பண்ணானா, ஒருத்தன் மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டானா, ஒருத்தன் கரடி குகைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டானா. இந்த கரடி கரெக்டா குகைக்கு வெளியில உட்கார்ந்துருக்கு. இவன் உள்ளேயும் வெளியும் ஓடி ஓடி வந்து பார்த்திருக்கேன். குகைக்கு வெளியில கரடி இருக்கு, இவனால வெளியில வர முடியல. அந்த மரத்து மேல ஏறினவன் சொன்னானா, டே முட்டா பயலே, நீ உள்ள ஓடாதடா, உள்ளே இருடா, அப்பதான்டா கரடி எங்கேயாவது போகும்னு சொன்னானா. அதுக்கு அவன் உள்ள இருந்தவன் சொன்னானா, டே முட்டா பயலே, இங்க உள்ளுக்குள்ள 2 கரடி இருக்குடா, என்னடா செய்யறது நானு அப்படின்னானா. வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்க எதுவும் தப்பிச்சுக்கலாம் முடியாது. ஜெயகாந்தன் சொல்லுவார், பிரச்சனையே வாழ்க்கை, வாழ்க்கை தான் பிரச்சனைன்னு சொல்லுவார். நம்ம இன்னைக்கு காலையில ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போறோம்னா எத்தனை நம்ம ஆக்சிடென்ட்கள் ஆகாம நம்ம வண்டியை வந்து இது பண்ணி வரோம். குறுக்க ஒரு நாய் வந்தா கூட நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் போவோம். அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சிறப்பா செய்யணும். நேரம் ஆயிடுச்சா? வள்ளுவருக்கு வழி விடணும்ல. அடுத்து சரி, கொஞ்சம் தான், அவ்வளவுதான். பாதி படம் முடிஞ்சது மாதிரி ஒரே ஒரு கதையை மட்டும் ஒரு சின்ன இதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு பெரியவர் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாராம். அப்போ அவருடைய 2 மகனையும் பொண்டாட்டியும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொத்துக்கள்லாம் பிரிக்கணும்னு சொல்றது மாதிரி அவர் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கார், மூத்த மகன்கிட்ட 16 மாடி கட்டடம் இருக்கு, நீ எடுத்துக்கோ. அடுத்த மகன்கிட்ட சொல்லியிருக்கார் 32 அப்பார்ட்மெண்ட் இருக்கு, நீ எடுத்துக்கோ. பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்லியிருக்கார் 10 வீடுகள் இருக்கு, அதை நீ எடுத்துக்கோமான்னு. இந்த நர்சம்மா சொல்லிச்சான், மா ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா நீங்க, ஐயா எப்படியெல்லாம் சொத்துக்களை அழகா கூப்பிட்டு பிரிச்சு வைக்கிறார் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், ஆட நீ வேற, அதெல்லாம் அவர் பால் ஊத்துற தொகுதி, அதை தொகுதி வாரியா பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான். இப்படித்தான் வாழ்க்கையில அடுத்தவங்க விஷயத்த என்ன ஏதுன்னு தெரியாம பாதி படம் பார்த்துட்டு நம்ம கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். புத்த பிரதிஷ்டு இருந்தார்களாம். புத்த பிரதிஷ்டு வந்து ஒரு எல்லாருமே மொட்டை போட்டிருப்பார்கள். அதுல போய் சீடர்களை சீப்பு வித்துட்டு வான அந்த சீடர்களை 3 சீடர்களை புத்த பிரதிஷ்டு அனுப்புறாராம். அந்த சீடர்கள்லாம் போய் வித்துட்டு வந்தாங்களாம். ஒருத்தர் 10 சீப்பு வித்தாராம், ஒருத்தர் 20 சீப்பு வித்தாராம், ஒருத்தர் 50 சீப்பு வித்தாராம். அந்த அவன் ஞானி கேட்டாரா, நீ எப்படி வித்த 10 வித்தவருன்னு கேட்டப்போ அவர் சொன்னாரா, முதுகு சொரியத்துக்கு இந்த சீப்பு பயன்படும், அதனால நீங்க வச்சுக்குங்கன்னு சொன்னாங்களாம். 20 சீப்பு வித்தவரை எப்படி நீ சீப்பு வித்தேன்னு சொல்லப்போ, அலைஞ்சு திருந்து வர்றவங்களுக்கெல்லாம் முடிய சீவிக்கலாம், அதுக்காண்டி இந்த சீப்பை யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி 50 சீப்பு வித்தவரை நீ எப்படி வித்தேன்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், நான் புத்தர் பொன்மொழிகளை எழுதி சீப்பிலே விற்றேன், எல்லோரும் கையேந்தி என்னிடம் வாங்கி கொண்டார்கள் என்றாள். வாழ்க்கை என்பது வரம், உங்கள் கையில் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி வாழ்வது அது உங்கள் கையில தான் இருக்குவே தவிர யாரும் உங்களுடைய தோல்விக்கெல்லாம் காரணமே கிடையாது என்று சொல்லிட்டு, இந்த குடும்பம் எப்பொழுதுமே வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயர்வான், கோன் உயர குடி உயரும். இந்த ஐயாக்களுடைய வாசிகளுடன் உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னை அழைத்த முத்துக்கருப்பண்ணனுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். பாப்பையாவுடைய பட்டிமன்றத்தில் பேசின மாதிரி எனக்கு ஒரு நிறைவு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. நன்றிகளை கூறிக்கொண்டு எல்லோருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ so much.